தீயவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பார்த்து மனசு உடையாதே. இன்று சிரிப்பவன் எல்லாம் வென்றவன் இல்லை. இன்று கஷ்டப்படுறவன் எல்லாம் தோற்றவன் இல்லை. நேர்மையாக நடந்தவன் நிழலில் நிற்கிறான். ஆனா பொய் பேசுறவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். ஏமாற்றுறவன் உயரத்தில் நிற்கிறான். இதை பார்த்து பல நல்ல மனசுகள் உடைந்து போகுது. நல்லவனுக்கு வர்ற கஷ்டம் தண்டனை இல்லை, அது அவனை உருக்குற நெருப்பு. அது அவனை உடைக்க வரல, இரும்பு மாதிரி மாற்ற வருது. கேள், தீயவனுக்கு நடக்கிற நல்லது வெற்றி இல்லை. அது அவன் அழிவுக்கு முன் வரும் ஆடம்பரம். மேலே தூக்கி வீசுகிற வாழ்க்கை பிறகு தரையில் அடிக்கத்தான் காத்திருக்கும். நல்லவனுக்கு வர்ற கஷ்டம் தண்டனை இல்லை, அது அவனை உருக்குற நெருப்பு. அது அவனை உடைக்க வரல, இரும்பு மாதிரி மாற்ற வருது. விரைவாக எரியும் தீ சீக்கிரம் சாம்பலாகிடும். ஆனால் மெதுவாக எரியும் விளக்கு இருளை முழுசாக வெல்லும். அதுதான் நல்லவனின் வாழ்க்கை. தீயவன் வேகமாக ஏறலாம், ஆனா அவன் நின்ற இடம் நிலையில்லாதது. நல்லவன் மெதுவாக வருவான், ஆனா அவன் வேரூன்றி நின்று உலகத்தை குலுக்கும். ஆகவே நினைச்சுக்கோ, தாமதம் என்பது தோல்வி இல்லை, அமைதி என்பது பலவீனம் இல்லை. நல்லவன் விழுந்தாலும் முடிஞ்சு போவதில்லை, அவன் எழும்போது வரலாறு எழுதுவான். தீயவர்களின் சிரிப்பு சத்தமாக இருக்கும், ஆனா நல்லவர்களின் வெற்றி சரித்திரமாக இருக்கும். அதனால் உடையாதே. உன் நேரம் தாமதமாக வரலாம், ஆனா வந்தா அது யாராலும் அணைக்க முடியாத நெருப்பாக வரும். தீயவன் சீக்கிரம் உயர்வான், நல்லவன் தாமதமாக உயர்வான். ஆனா ஒருவன் விழுந்து மறைந்து போவான், மற்றொருவன் எழுந்து வரலாறு ஆகிவிடுவான்.